பேரரசு இறையியலும் காசா இனப்படுகொலையும். மேற்குலகின் மனிதத்துவத்தில் ஏதோ தவறு இருக்கிறது. பெத்லகேம் பாதிரியார் முந்தார் ஐசாக். பெத்லகேம் தேவாலயத்தின் பாதிரியார் முந்தர் ஐசாக் டிசம்பர் 22 அன்று வழங்கிய பிரசங்கத்தில் மேற்குலக நாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து இன அழிப்புக்கு ஆதரவளிப்பதை வன்மையாக சாடினார். மேற்குலக கிறிஸ்தவ நாடுகள் தார்மீக பண்பை இழந்துவிட்டதாக தெரிவித்த அவர், பாலஸ்தீனம் அழிவுகளிலிருந்து மீண்டலும், ஆனால் இன்று இன அழிப்புக்கு ஆதரவு வழங்கியவர்கள் என்றைக்கும் தங்கள் கரையை கழுவிக்கொள்ள முடியாது என தெரிவித்தார். டிசம்பர் 10 சர்வதேச மனித உரிமைகள் தினத்தன்று தேசம் நெட் நடத்திய கூட்டத்தில் பேசிய ஒவ்வொரு பேச்சாளர்களதும் உரைகளை எதிரொலிப்பது போல் பாதிரியார் முந்தார் ஐசாக்கின் பேச்சு அமைந்தது. குழந்தை இயேசு பிறந்த மாட்டுத் தொழுவம் அமைந்த பெத்லகேமில் கட்டப்பட்ட மிக பழமையான தேவாலயம். வழமையாக இத்தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை மிக சிறப்பாக நடைபெறுவது வழமை. ஆனால் இம்முறை காசாவில் இடம்பெற்ற இனவரி தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இத்தேவாலயம் சோடித்து அழகுபடுத்தப்படவில்லை. இஸ்ரேல் இராணுவம் காசா மீது நடத்தும் கண்மூடித்தனமான தாக்குதல்களையும் யுத்தத்தில் 10,000 சிறார்கள் வரை படுகொலை செய்யப்பட்டதையும் குறிக்கும் வகையில் குழந்தை இயேசு இடிபாடுகளுக்கு மத்தியில் படுத்திருக்கும் வகையில் இயேசுவின் பிறப்பு உருவகப்படுத்தப்பட்டது. பிறக்க இருக்கும் குழந்தை இயேசுவை கொலை செய்ய ஆட்சியாளர்கள் கொலை திட்டம் தீட்ட நாசரத்திலிருந்து மரியாள் யோசப்புடன் அகதியாக பெத்லகேம் வந்து குழந்தையை பிரசவித்தார். இதுவே தற்போது காசாவில் நடைபெறுகின்றது. பாலஸ்தீன பெண்கள் பயங்கரவாதிகளை ஹமாஸை பிரசவிப்பதாக கூறி இஸ்ரேல் இராணுவம் காசாவில் உள்ள பெண்களையும் குழந்தைகளையும் படுகொலை செய்கின்றது. கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக கிறிஸ்துமஸ் தினம் அன்றும் கூட இஸ்ரேல் நடத்திய கொலவெறி தாக்குதலில் 24,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இவர்களில் 80% பெண்களும் குழந்தைகளுமே. இதனை உருவகப்படுத்தும் வகையிலேயே பெத்லகேம் தேவாலயம் குழந்தை இயேசுவை இடிபாடுகளுக்கிடையே படுக்க வைத்திருந்தது. பாதிரியார் முந்தர் ஐசாக் தனது பிரசங்கத்தில் மேற்கத்திய உலகின் போலித்தனம் மற்றும் அவர்களின் இனவரியை கடுமையாக விமர்சித்துள்ளார். காசா உலகின் தார்மீக திசை காட்டியாக மாறியுள்ளது என்றும் அவர் கூறினார். பெத்லகேமில் உள்ள எவாஞ்சலிக்கல் லூத்ரன் தேவாலயத்தில் டிசம்பர் 22 அன்று தனது கிறிஸ்துமஸ் செய்தியை வழங்கிய பாதிரியார் ஐசாக், மகிழ்ச்சியின் நேரமாக இருந்திருக்க வேண்டிய தருணம் மரண துக்கமாகி பயப்படுகின்றோம் என்றும் கூறினார். காசா, எங்களுக்கு தெரியும் அன்று இருந்தது போல் இனி இல்லை என்று. இது ஒரு அழிவு, இது இனப்படுகொலை என்று முந்தர் ஐசாக் கூறினார். இதனை இந்த உலகம் மௌனமாக இருப்பதை பார்த்து நாங்கள் வேதனைப்படுகின்றோம். சுதந்திர நாடுகள் என்று அழைக்கப்படுபவர்களின் தலைவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து சிறைப்பிடிக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான இந்த இனப்படுகொலைக்கு பச்சை விளக்கு காட்டுகிறார்கள் என்றும் முந்தர் ஐசாக் குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்தும் தன் பிரசங்கத்தில் சேனனின் மொழியில் சொல்வதானால் கொலை மறைக்கும் அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார். மேற்குலக நாடுகள் உண்மை சூழலை மறைக்கும் அரசியல் மறைப்பை இனப்படுகொலைக்கு வழங்குகின்றன என்று அவர் குற்றம் சாட்டினார். இவர்கள் இனப்படுகொலைக்கு இறையியல் சாயம் பூசுகின்றனர் என்றும் காட்டமாக கடிந்து கொண்டார். முந்தர் ஐசாக் மேற்கத்திய தேவாலயங்கள் இந்த சாயம் பூசுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது என்றும் சுட்டி காட்டினார். பாலஸ்தீன மக்களுடன் ஒற்றுமையுடன் பெத்லகேமில் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் கிறிஸ்தவ தலைவர்களின் சர்வதேச பிரதிநிதிகள் சபையில் இருந்தனர். We are angry. We are broken. This should have been a time of joy. Instead, we are mourning. We are fearful. More than 20,000 killed. Thousands are still under the rubble. Close to 9,000 children killed in the most brutal ways. Day after day, 1.9 million displaced, hundreds of thousands of homes destroyed. Gaza, as we know it, no longer exists. This is an annihilation. This is a genocide. The world is watching. Churches are watching. The people of Gaza are sending live images of their own execution.
Maybe the world cares, but it goes on. We are asking here, could this be our fate in Bethlehem, in Ramallah, in Jenin? Is this our destiny too? We are tormented by the silence of the world. Leaders of the so-called free lined up one after the other to give the green light for this genocide against a captive population. They gave the cover. Not only did they make sure to pay the bill in advance, they veiled the truth and context, providing the political cover. And yet another layer has been added, the theological cover, with the Western Church stepping into the spotlight. அரசு பேரரசு இறையியல். தென்னாப்பிரிக்கர்கள் அரசு இறையியல் பற்றிய கருத்தை எங்களுக்கு சுட்டி காட்டினார்கள். அரசு இறையியல் இனவாதம், முதலாளித்துவம் மற்றும் சர்வாதிகாரம் ஆகியவற்றை நியாயப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றது என்றும் மேலும் விளக்கினர். அரசுகள் அதன் சொந்த அரசியல் நோக்கங்களுக்காக இறையியல் கருத்துக்களையும் விவிலிய நூல்களையும் தவறாக பயன்படுத்துகின்றது என்றும் முன்தர் ஐசக் தெரிவித்தார். இங்கே பாலஸ்தீனத்தில் பைபிள் தமது சொந்த புனித நூல் நமக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தப்படுகின்றது என்று மேலும் கூறினார். இங்கு நாம் பேரரசின் இறையியலை எதிர்கொள்கின்றோம். இது மேன்மை, மேலாதிக்கம், தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்மை மற்றும் உரிமைக்கான மாறுவேடமாகும் என்று பாதிரியார் முன்தர் ஐசக் குற்றம் சாட்டினார். பேரரசின் இறையியல் தெய்வீக அனுமதியின் கீழ் அடக்குமுறையை மறைக்க ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக மாறுகின்றது என்று முன்தர் ஐசக் குற்றம் சாட்டினார். பேரரசு இறையியல் மக்களையும் நிலத்தையும் பிரிக்கின்றது. இது மக்கள் இல்லாத நிலத்தை பற்றி பேசுகின்றது. அது மக்களை நமக்கும் அவர்களுக்கும் என்று பிரிக்கின்றது. இது ஒடுக்கப்படுபவர்களை மனிதாபிமானமற்ற மற்றும் கொடூரமானவர்களாக பிரித்து காட்டுகின்றது. நிலத்தில் ஆட்கள் இருப்பதை நன்கு அறிந்திருந்தும் மீண்டும் மக்கள் இல்லாத நிலம் என்ற கருத்தாக்கத்தை உருவாக்குகின்றது. அவர்கள் எந்த மக்களும் அல்ல, மிகவும் சிறப்பு வாய்ந்த மக்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2015 போய் அந்த தனியாக அந்த ஒலிவ மரத்து அடியில் முழங்கால் போட்டு ஜெபிச்சு கொண்டு இருக்கும்போது அப்படியே ஆண்டவர் இயேசு வந்து என்னை சந்தித்தார். நான் அப்போ எருசலேம் இந்தியாவுக்காக அழுது ஜெபிக்கிறேன். அப்போ எருசலேமுக்கு ஒரு வார்த்தை சொல்லும்போது இயேசு வந்து நின்று கேட்டார், எருசலேமுக்கு எதுக்கு ஜெபம் பண்ணுறேன்? எருசலேமின் சமாதானத்துக்காக பைபிளில் இருக்கல தாவீது சொன்னார்ல ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கேட்டார், எப்படி சமாதானம் வரும்? உலகம் முழுதிருந்து வரவங்கெல்லாம் எருசலேமே சமாதானம் ஜெபிக்கிறாங்க. எப்படி சமாதானம் வரும்? என்ன ஆண்டவரை சொல்கிறீங்க? ரட்சிக்கப்படாமல் எப்படி சமாதானம் வரும்? ரட்சிக்கப்பட்டால் தானே சமாதானம் வரும். ரட்சிக்கப்படாத ஒரு ஆளுக்குள்ளே எப்படி சமாதானம் வரும்? அப்போ இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்பட்டால் தானே இந்த பட்டணத்தில் சமாதானம் வர முடியும். அப்போ என்ன செய்யணும்? இவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணு. இது ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம். பைபிளில் ரொம்ப முக்கியமாக 2ஆம் வருகைக்கு முக்கியமான அடையாளம் இஸ்ரவேல் தேசம். அந்தி கிறிஸ்து அவன் எழும்பி வந்து எருசலேமில் தான் மையமாய் வைத்து தன்னுடைய ஆட்சியை நடத்துவான் 7 வருடம். இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது ஒலிவ மலையில் அவருடைய பாதங்கள் நிற்கும். அந்தி கிறிஸ்துவனுடைய கிரியைகள் எல்லாம் அழித்து இயேசு எருசலேமில் தான் அவர் வந்து மையமாய் வைத்து உலகம் முழுவதையும் 1000 வருடம் அரசாட்சி செய்வார். பேரரசின் இறையியல் காசாவை இல்லாமல் செய்ய அழைக்கின்றது. 1948 இனச்சுத்திகரிப்புக்கு அழைப்பு விடுத்தது போல் ஒரு அதிசயம் அல்லது தெய்வீக அதிசயம் என்று இதனை அழைக்கின்றனர். பாலஸ்தீனர்களான எங்களை ஏன் எகிப்து, ஒருவேளை யோர்டானுக்கு செல்லக்கூடாது என்று கேட்கின்றனர். இனி ஏன் கடலுக்கு செல்லக்கூடாது என்றும் கேட்பார்கள் என்றார் பாதிரியார் முன்தர் ஐசக். This may be the most important prophetic spot in the entire Bible, because the final act of the book of Revelation is going to begin right here at this place. The Bible teaches that Russia, Iran, Ethiopia, Libya, Turkey, and other nations will come down under a UN flag and they will invade Israel at this particular point. Can you imagine? Thousands of tanks out here in this valley, rumbling, fighting, firing. Can you imagine
jet airplanes screaming overhead. The battle is going to be fierce. The horrific multinational fighting this preacher is describing is the Battle of Armageddon, which is supposed to happen right here, just as soon as Israel is a fully Jewish state. Which is why a bunch of Christians in Texas have become the most fervent Zionists on God's green earth. While most Americans probably think that the pro-Israeli lobby is largely a Jewish thing, actually most of its support comes from right here in the Bible Belt, where evangelical Christians overwhelmingly believe that Israel has a right to exist because God said so. Go to the phone right now and call that number and say, yes, I'm going to stand with Israel. I'm going to bless the people of the Bible. I'm going to bless God's chosen people. Will those of you in this audience who support the state of Israel stand to your feet and give a shout of support? While a lot of Israel's financial support does come from Jewish wallets, there are close to 70 million evangelicals in America versus less than 14 million Jews worldwide. And given that roughly 80% of these Christians support Israel, that makes American Christians the largest pro-Israeli voting bloc in the world, about 4 times the size of the Jewish community on Earth. There's a lot of money behind the Christian Zionist movement. This church behind me, Cornerstone, is one of the biggest supporters of Israel, not just among Christians, but in the world. The pastor here, John Hagee, has raised an estimated $70 million over the course of his ministry. Pastor Hagee also founded Christians United for Israel, or CUFI, which is the largest pro-Israel lobbying organization in America. மனித வரலாற்று பின்னணி. பாதிரியார் முன்தராய்சக்கின் மிகுந்த முற்போக்கான பேச்சின் பின்னால் ஒரு பலமான அரசியல் நியாயம் தெளிவாக புலப்பட்டது. பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, இறை தூதர் என்பதை சுற்றியே யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் மதங்கள் கட்டப்பட்டது. பிதா என்பதை முழுமுதற் கடவுளாக யூதம் கருதுகின்றது. அவர்கள் மேசியா, இறை தூதர் இன்னும் வரவில்லை, இனிமேல் தான் வருவார் என்று நம்புகின்றது. அவர்கள் இயேசுவின் கதையை நம்பவில்லை. கிறிஸ்தவம் மக்களை பாவங்களிலிருந்து மீட்க பிதாவின் மகன் இயேசு பிறந்து அவர்களின் பாவங்களை தானே சுமந்து அதற்காக சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் பிதாவிடம் செல்ல மக்களை ரட்சிக்க பூமிக்கு பரிசுத்த ஆவி அனுப்ப என்று கிறிஸ்தவம் நம்புகின்றது. இஸ்லாம் இயேசுவை ஈசா என்ற இறை தூதர் என்று நம்புகின்றது. அவ்வாறான பல இறை தூதர்கள் வந்து கடைசியாக வந்த இறை தூதர் முஹம்மட் என்கின்றது. இந்த 3 மதங்களதும் உருவாக்கம், தோற்றம் பாலஸ்தீனத்திலும் அதனையொட்டிய பகுதிகளிலுமே நடைபெற்றது. அதன்பின் கிறிஸ்தவம் பல பிரிவுகளாக உடைந்து பரவிய போதும் தற்போது அமெரிக்காவினால் உலகெங்கும் பரப்பப்படும் ஆவிக்குரிய சபைகளே இஸ்ரேலை பாதுகாக்கும் கைங்கரியத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. இஸ்ரேலை 40 நாடுகள் தாக்கி அழிக்கப் போகின்றது என்றும் இஸ்ரேல் என்ற நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவிலிருந்து கிளைவிட்டு பரவியுள்ள ஆவிக்குரிய சபைகள் தங்கள் பிரார்த்தனைகளில் செபிக்கின்றனர். கருக்கலைப்புக்கு எதிராக பெண்களது உரிமைகளை மறுக்கும் தீவிர கிறிஸ்தவ மத நாடான அமெரிக்காவின் நவீன காலனித்துவத்தை விரிவுபடுத்துவதற்கு பரிசுத்த ஆவிகளின் சபையை பேரரசு இறையியலாக பயன்படுத்துகின்றது. அமெரிக்கா தற்போது இஸ்ரேலுடைய இன அழிப்புக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு காரணம் அவர்களுடைய பொருளாதார நலன்களே. அதனை காப்பதற்கும் நியாயப்படுத்துவதற்கும் ஆவிக்குரிய சபைகளுக்குடனான காரணம் கற்பிக்கின்றது. தற்போது நடைபெறுவது ஒரு சிலுவை யுத்தமே. அதனையே பாதிரியார் முன்தராய்சக் தனது பிரசங்கத்தில் தெளிவுபடுத்தியுள்ளார். மேற்கத்திய உலகின் போலித்தனம். மேற்கத்திய உலகின் போலித்தனமும் இனவரியும் பயங்கரமானது என்று தனது பிரசங்கத்தில் குற்றம் சாட்டிய பாதிரியார் முன்தராய்சக், எங்கள் ஐரோப்பிய நண்பர்கள் எங்களுக்கு மனித உரிமைகள் அல்லது சர்வதேச சட்டம் பற்றி விரிவுரை செய்வதை நான் ஒருபோதும் ஏற்கப் போவதில்லை. நாங்கள் வெள்ளையர்கள் அல்ல, அதனால் உங்கள் சொந்த தர்க்கத்தின்படி அது எங்களுக்கு பொருந்தாது என்று அவர் அதிரடியாக தெரிவித்தார். மேற்கத்திய உலகில் உள்ள பல கிறிஸ்தவர்களை அவர் விமர்சித்தார். மேற்கத்திய உலகம் இந்த போரில் பேரரசுக்கு தேவையான இறையியல் இருப்பதை உறுதி செய்தனர். இது அவர்களின் தற்காப்பு என்று எங்களிடம் கூறப்பட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 9000 குழந்தைகளை கொன்றது எப்படி தற்காப்பு ஆகும்? 1.9 மில்லியன் பாலஸ்தீனர்களின் இடப்பெயர்வு எவ்வாறு தற்காப்பு ஆகும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். In this war,
the many Christians in the Western world made sure the empire has the theology needed. It is that self-defense, we were told. And I continue to ask, how is the killing of 9,000 children self-defense? How is the displacement of 1.9 million Palestinians self-defense? அவர் தொடர்ந்தார். பேரரசின் நிழலில் அவர்கள் காலனித்துவவாதிகளான ஆக்கிரமிப்பாளர்களை பாவிகளாகவும் ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீனர்களை ஆக்கிரமிப்பாளர்களாகவும் மாற்றினர். அவர்கள் பேசும் நகரங்கள் மற்றும் கிராமங்கள் பாலஸ்தீனியர்களின் இடிபாடுகளில் கட்டப்பட்டது என்பதை நாம் மறந்துவிட்டோமா? பாதிரியார் முன்தர் ஐசக் மேலும் தனது விசனத்தை வெளிப்படுத்துகையில், இந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தேவாலயங்களின் சம்மதம் இருப்பதால் நாங்கள் கோபமடைந்துள்ளோம். தெளிவாக இருக்கட்டும் நண்பர்களே, மௌனம் சம்மதம். மேலும் போர் நிறுத்தம் இல்லாமல் அமைதிக்கான வெற்று அழைப்புகள் மற்றும் ஆக்கிரமிப்புக்கு முடிவு கட்டுதல் மற்றும் நேரடி நடவடிக்கை இல்லாமல் பச்சாதாபத்தின் ஆழமற்ற வார்த்தைகள் அனைத்தும் சம்மதமென்றே அர்த்தம் என்று சொல்லி தேவாலயங்களின் மௌனத்தை அவர்கள் யுத்த நிறுத்தத்தை கோரி அழுத்தம் கொடுக்காததை, காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்காததை கடுமையாக சாடினார் அவர். காசா உலகின் தார்மீக திசைகாட்டி. எனவே எனது செய்தி இதோ, காசா இன்று உலகின் தார்மீக திசைகாட்டியாக மாறியுள்ளது. அக்டோபர் 7 முன் காசா ஒரு நரகமாகவே இருந்தது. ஆனால் உலகம் அமைதியாக இருந்தது. இப்போது அந்த உலகின் அமைதியைக் கண்டு நாம் ஆச்சரியப்பட வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார் பாதிரியார் முன்தர் ஐசக். அவர் மேலும் தொடர்கையில், காசாவில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் திகைக்கவில்லை என்றால், உங்கள் உணர்வுகளை அது தொட்டுவிடவில்லை என்றால், உங்கள் மனிதத்துவத்தில் ஏதோ தவறு இருக்கின்றது என்று தன் ஆதங்கத்தை மிக தெளிவாக வைத்தார் முன்தர் ஐசக். கிறிஸ்தவர்களாகிய நாம் இனப்படுகொலையால் கோபப்படாவிட்டால், அதை நியாயப்படுத்த பைபிளை ஆயுதமாக்கினால், எங்கள் கிறிஸ்தவ சாட்சியில் ஏதோ தவறு உள்ளது. மேலும் எங்கள் நற்செய்தியின் நம்பகத்தன்மையை நாங்கள் சமரசம் செய்கின்றோம் என்றும் அவர் எச்சரித்தார். இதை நீங்கள் ஒரு இனப்படுகொலை என்று அழைக்க தவறினால் அது ஒரு பாவம். இந்த பாவத்தை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்கிறீர்கள். காசா இடிபாடுகளுக்கு அடியில் இயேசு பிறப்பார். அவர் கூறினார், சிலர் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கவில்லை. சில தேவாலயங்கள் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கவில்லை. நான் உனக்காக வருத்தப்படுகின்றேன். இருப்பினும் பாலஸ்தீனியர்கள் மீது வீழ்ந்த பெரும் அடியையும் மீறி நாங்கள் மீண்டு வருவோம், எழுவோம். நாங்கள் பாலஸ்தீனியர்களாக எப்போதும் செய்தது போல் அழிவின் மத்தியிலிருந்து மீண்டும் எழுந்து நிற்போம் என்று கூறி பாலஸ்தீனியர்களை சாம்பல் மேடுகளிலிருந்து உயிர்த்தெழும் பீனிக்ஸ் பறவைகளுக்கு ஒப்பாக கருதினார் பாதிரியார் முன்தர் ஐசக். ஆனால் இந்த இன அழிப்புக்கு சம்மதம் தெரிவித்தவர்களுக்காக நான் வருத்தப்படுகின்றேன். நீங்கள் எப்போதாவது மீண்டு வருவீர்களா? இனப்படுகொலைக்கு பிறகு உங்கள் நீலி கண்ணீர்கள், முதலை கண்ணீர்கள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் உங்கள் ஆறுதல் வார்த்தைகள் உங்களுக்கே போதுமானதாக இருக்காது என்றும் எச்சரித்த பாதிரியார் முன்தர் ஐசக், இனப்படுகொலைக்கு பிறகும் உங்கள் மன்னிப்பை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று உறுதியுடன் தெரிவித்தார். காசா உலகின் தார்மீக திசை காட்டி. எனவே எனது செய்தி இதோ. அவர் கூறினார், காசா இன்று தார்மீக திசைகாட்டியாக மாறிவிட்டது என்று கூறி நீங்கள் யாருடன் நிற்கின்றீர்கள்? இனப்படுகொலை செய்பவர்களுடனா அல்லது இனப்படுகொலைகளை நிறுத்த சொல்பவர்களுடனா என கருப்பு வெள்ளையாக தன் கேள்வியை முன்வைத்தார் பாதிரியார் முன்தர் ஐசக். This message is our message to the world today, and it is simply this: this genocide must stop now. Why don't we repeat it? Stop this genocide now. Can you say it with me? Stop this genocide. Let's say it one more time. Stop this genocide. This is our call. This is our plea. This is our prayer.